ஒரு குழந்தைக்கு நீங்க பெயர் அமைக்கிறீங்க அப்படிங்கும்போது, அது அவங்களுடைய லைஃபோடைய நிரந்தர சொத்தாக மாறிடுது. இப்ப நான் வந்து விவேகானந்தர்ன்னு ஒரு பேர் சொல்றேன். அந்த உருவமே மொத்தமா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்துல் கலாம்னு சொல்றேன். நான் சொல்றது ஒரு பேர் தானே. ஆனா அப்துல் கலாம் ஐயா உருவமே நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பெயராக இருந்தாலும், அந்த ஒட்டுமொத்த அந்த உயர்ந்த மேதையின் மனிதரின் அடையாளமாகவே அந்த பெயர் இருக்குங்கிறது நீங்க உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ உங்க குழந்தைக்கு அமையக்கூடிய பெயர் வந்து, அவங்க லைஃப்ல பெரிய அளவுக்கு இன்னல்களை குறைத்து வெற்றி தரக்கூடிய வகையில அந்த பெயர் அமைஞ்சிருந்துச்சுன்னா, அது நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டியா மாறிடுது இல்லையா? பெர்மனன்ட் அசெட்டாக மாறிடுது இல்லையா? நீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சொத்து சேர்த்து தாங்க. ஆனா, அவங்க பெயரே ஒரு சொத்தாக இருந்துச்சுன்னா, அவங்க லைஃப்ல எந்த அளவுக்கு அவங்களுடைய கெடுதல்களை கம்மி பண்ணிக் கொள்வார்கள். ஏன்னா லைஃப் லாங்குக்கும் எல்லாருக்கும் எல்லா கிரக பயிற்சிகளும் நல்லது பண்ணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கிரக பயிற்சிகள் கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு வகையிலயும் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அத மீறி நல்லது நடக்கக்கூடிய ஆற்றலை, ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு பெயர் உருவாக்கி தரும். அப்போ உங்களுக்கு அமையக்கூடிய பெயர் வந்து உங்கள் குழந்தைக்கு அமையக்கூடிய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் என்ன? ரொம்ப ஒரு போட்டிகள் நிறைந்த ஒரு காலமா இருக்கு இல்லையா? இந்த போட்டிகள் நிறைந்த காலத்தில் உங்களுடைய குழந்தை ஒரு வலிமை மிக்க ஒரு எல்லா போட்டிகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய குழந்தையாக இருந்துச்சுன்னா, அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க? எந்த அளவுக்கு அது உங்களுக்கு மன நிம்மதியும், ஒரு மகிழ்ச்சியும், பெருமையும் தரும். அப்ப அந்த எண்கணித ரீதியான பெயருக்கு முக்கியத்துவம் குடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போயி, பிரிட்டிஷ் லெவல்ல யுகேல வந்து நிகழ்ந்த ஒரு மாபெரும் டேலண்ட்டுக்கான உலக அளவுல நடந்த ஒரு டேலண்ட் ஷோல ஒரு பையன் போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அங்கே வந்து 10,000,000 ஆ பவுண்ட்ஸ் அவர் வந்து வின் பண்றாருன்னு வைங்க. இது நிஜத்துல நிகழ்ந்துச்சு. அவர் எவ்வளோ எக்ஸாக்ட்டான அந்த அமௌண்ட்ட என்னால சொல்ல முடியலனாலும், அத வின் பண்ணவர் வந்து ஒரு தமிழர். லிடியன் நாதஸ்வரம் அப்படிங்கிற அந்த பையன் வந்து யுகேல போயி அந்த டேலண்ட் ஹண்ட் ஷோல அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறாரு. நீங்க இப்ப YouTubeல நீங்க போட்டு பாருங்க. லிடியன் நாதஸ்வரம் அந்த பிரிட்டிஷ் டேலண்ட் ஹண்ட் ஷோ அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு நெறைய விஷயம் தெரிய வரும். இப்போ அந்த டேலண்ட் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளோ ஒரு திறமையை காண்பித்தும் இவருக்கு தான் அந்த பரிசு கிடைச்சிச்சு. அது அவ்வளோ லேசில நிகழ்ந்துராது. இது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்து